தி மச் அவைட்டட் எல் ஷேப்டு மத்திய கைலாஷ் ஃப்ளைஓவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நேற்று திறந்திருக்காங்க. டிராபிக் ஜாம் ப்ரோன் ஜோனா இருக்கிற இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷன் ஓஎம்ஆரோடையும் சர்தார் பட்டேலோடையும் கனெக்ட் பண்ணுது. பீக் ஹவர்ஸ்ல இந்த மத்திய கைலாஷ் ஜங்ஷன்ல ஏற்படுற டிராபிக் ஜாம் ஆனது பெரிய ஒரு பிரச்சனையா இருந்து வந்த நிலையில ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைஓவரை நம்ம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு 60 கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்ட இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸை நம்ம டே 1ல இருந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷுவல்ஸ் போன வருடம் மாதிரி எடுக்கப்பட்டது. போன மாதம் மாதிரி இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸ் பற்றி நம்ம அப்டேட் பண்ணும்போது இதுதான் ஒர்க் ப்ராக்ரஸ் பற்றி நம்ம அப்டேட் பண்ணுற கடைசி வீடியோவாக இருக்கும். ஏன்னா அடுத்த வீடியோ ஃப்ளைஓவரை இனாக்ரேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஃப்ளைஓவரை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு. இந்த ஃப்ளைஓவரை பொறுத்தவரையில் இது ஒரு யூனிடைரக்ஷனல் ஃப்ளைஓவராக அமைச்சிருக்காங்க. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறணும் அப்படின்னா நம்ம ஓஎம்ஆர் ரோட ரீச் பண்ணிவிடுவோம். ஓஎம்ஆர் ரோட்லேருந்து சர்தார் பட்டேல் ரோடு நோக்கி வரும் வாகனங்கள் வழக்கம் போல் பழைய லைனில் தான் இயங்கும். ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஓஎம்ஆர் ரோடு நோக்கி போகும்போது இது வரைக்கும் மத்திய கைலாஷ் ஜங்ஷனில் அந்த சிக்னலில் நின்று போகிற மாதிரி இருந்தது. இனிமேல் அந்த பிரச்சனையானது கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஃப்ளைஓவரில் ஏறணும் அப்படின்னா ஓஎம்ஆரோட ரீச் பண்ணிட முடியும். ஸோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக இந்த ஃப்ளைஓவருடைய ஒர்க் ப்ராக்ரஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி இந்த ஃப்ளைஓவர் மேலே ஒரு டிரைவ். எல் ஷேப்டு ஃப்ளைஓவர்னால் நல்ல வேலையாக எல் ஷேப்டாக கட்டல. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மாதிரிலாம் கட்ட மாட்டுறாங்க. பட் மற்ற மாநிலங்களில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் ஃப்ளைஓவர் அப்படின்றதுனால இந்த ஸ்பேஸே தாராளமாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் இந்த ஃப்ளைஓவரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இருந்த நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.